நாலாவது அல் மசாயிபுல் முகஃபிரா, நமக்கு வரக்கூடிய கஷ்டம், சிரமம், சோதனை, இதன் மூலமாகவும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். முள்ளு குத்துனா கூட சரி, தலைவலி வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள்ட்ட இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சா, ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நோயை பார்த்து சொல்லுவாங்களா, என்னுடைய பாவங்களை அழிக்க வந்த விருந்தாளியே என்பதாக சொல்வார்களாம். அந்த அளவிற்கெல்லாம் பக்குவம் நமக்கு இல்லை. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கருணையாளன். நாம் அடைகிற ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மன்னிப்பை வழங்குகிறான். நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய நன்மை குவியல பார்த்துட்டு இந்த நன்மையெல்லாம் நான் செய்யலையே, இதெல்லாம் எனக்குரியதா என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுவானாம், ஆம் உனக்குரியதுதான், இதுவெல்லாம் நீ உலகத்தில் அனுபவித்த கஷ்டம், நீ உலகத்தில் அனுபவித்த சிரமம், அதற்கு பகரமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நன்மையை தருகிறான், பாவங்களையும் மன்னிக்கிறான். கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா ரொம்ப நொந்துக்காதீங்க. அதை கொண்டும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சிறப்பை வைத்திருக்கிறான், அந்தஸ்தை வைத்திருக்கிறான், மேன்மையை வைத்திருக்கிறான், மன்னிப்பை வைத்திருக்கிறான். பயப்படவே தேவையில்லை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய விஷயம் ஆச்சரியமானது, நன்மை வந்தாலும் நன்மைதான், தீங்கு வந்தாலும் நன்மைதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய தொல்லைகள், துன்பங்கள் அனைத்துமே அவனை பரிசுத்தப்படுத்துகின்ற மிகப்பெரிய காரணியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வைத்திருக்கிறான். இது நான்காவது.